நான் ஓப்பனாக கேட்குறா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஏன் தயங்குறீங்க? உங்கள் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதான் திறமை இருந்தால் சாட்சியலாம். நீங்கள் பண செலவுன்றது நான் பண்ண அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் தான் பெரிய கனவு பண்ணி பயப்படுறீங்களா? ஏமா தயக்கமா இருக்கிறேன்? பேசு, சொல்லுங்க. மனசாட்சி மனசாட்சி இருக்கணும். மனசாட்சி இருக்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட எனக்கு கேட்குறேன். இஷ்டம்னா பண்ணுங்க, ஏன்னா வேற ப்ராப்ளம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு மனசாட்சி என்ன தான் கேட்டேன். அப்ளை வந்தோன்னு என்ன கேட்டேன், இந்த மாதிரி கோயிலில் வந்து நீங்கள் கஷ்டமெல்லாம் தீரும், பெரிய கோடீஸ்வரியாக போகிற அப்படின்னா நீங்கள் பெற உளுந்து பெறலைங்களான்னு கேட்டேன். ஓகே சார் பண்ணுவோம் சார் சொன்னீங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கிருந்து வருவீங்க, நான் உங்களுக்கு அப்படியே காசு எடுத்து போட்டு உங்களுக்கு கடை வண்டி ஆக்கிட்டு போட்டு நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கணும். இல்லை நான் எதுக்கு நீங்கள் சரி பிரபலமாக நாங்கள் சம்பாதிச்சு முடிச்சு ஃபெயிலியர் ஆச்சு என்ன பண்ணுவீங்க? சரி ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் டெய்லி 500 ரூபா சம்பாதிச்சு 100 நாள் வேலை சின்ன சின்ன வேலைக்கு கூலி வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரி சம்பளத்துக்கு நடிச்சு கொடுப்பீங்களா? சரி ஒன்றும் ஃப்ரீயாக நடிச்சு விடுமா, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, ஃப்ரீயாக நடிச்சு விடுங்க, காசு வேண்டாம், சாப்பாடு மட்டும் போடுங்க சார், என் திறமையை நான் நிரூபிச்சு காட்டுறேன் சார் சொல்லுங்கள். நீ விஜய் மாதிரி 1000 பேர் நிற்பான், ரஜினி மாதிரி 10,000 பேர் நிற்பான், கமல் மாதிரி நிற்பாங்க. ஆனா சும்மா நடிக்க முடியாது, காசு நல்லா ஒரு ஆள் தான் நிற்கணும். சும்மா நடிங்க, ஏன் நடிக்க முடியாது? உங்கள்கிட்ட திறமை இருக்குல்ல, திறமைக்கு மதிப்பு வேணும்னா அதுக்கு பணம் செலவு பண்ணணும். அப்போ திறமையோட பணம் பெருசு. அப்போ அந்த பணத்தை போடுற என்னது, நீங்கள் உங்கள் மனசை கொடுக்குறதுக்கு என்ன தப்பு? சொல்லுங்க. காதல்ன்ற பேரில் ஏமாத்திரம் கேட்டால் எல்லாத்தையும் தர்றீங்க, கல்யாணன்ற பேரில் குடியாரது பாகப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சி நிற்கிறீங்க. ஆனால் உங்கள் திறமையை மதிப்பு கொடுத்து பொண்ணாக இருக்கிற உங்கள் திறமையை உயர்த்தி கொடுக்குற எங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம் அப்படின்னா என்னமா பண்ணுறது? உங்களை படைத்த கடவுளுக்கே நீங்கள் 10 ரூபாய்க்கு பூவாவது வாங்கி போனால் அவர் ஆசீர்வாதம் வழங்குவார். சும்மா வெறுங்கை நீட்டிட்டு போனால் சாமியாக இருந்தாலும் போயா வெளியே சொல்லிடும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? டைம் ஆகுது. உங்கள் திறமைக்கு மதிப்பு கொடுத்து உங்களுக்கு பெரிய கனவு கன்னியாக போகிறாங்க, பெரிய தமிழ்நாட்டில் ஸ்டாராக போகிறாங்க, இதை கூட செய்யலைன்னா என்ன பண்ணுறது? பணம் இருக்கிறதாம திறமைசாலி, அதான் எல்லாரும் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறது இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்டாராக நயன்தாரா ரேஞ்சு போயிட்டுறேன், தமிழ் லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி போயிட்டுறேன். என்ன சொல்றீங்க? எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. ஏதாவது தப்பா கேட்டேன்னா? ஓகே சார், நான் பண்ணுறேன். டைரக்டரோட மட்டுமா இல்லை ப்ரொடியூசர் கேமராமேன் 3 பேர்த்தோடையுமா? ஃபஸ்ட்டு என் கூட தான், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கேமராமேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஷூட்டிங் எடுக்கும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரோட இருக்குது. ஓகே சார், என்ன கதை, எவ்வளோ சம்பளம், எத்தனை நாள் ஷூட்டு? முதல்ல கதையெல்லாம் என்ன கதை, எவ்வளோ சம்பளம் சொல்கிறேன். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி சார் இப்போவே வா. அப்புறம் வேற எப்போ பண்ணுறது? பண்ணுறதுனா ஆகிப்போச்சு, எப்போ பண்ணால் என்ன, நல்ல நேரம் பார்த்துட்டே பண்ண முடியும். சரி பண்ணிடலாம், இங்கேயே பண்ணிடலாம். இங்கேயே வா சார். இந்த இடத்துக்கு என்னங்க, இதை விட ஒரு தனிமையான இடம் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம இன்றைக்கே பண்ணுறோம்.
இந்த இடத்துக்கு நம்ம இங்கே பண்ணலாம். சார் நீங்க வேணாம் சார், பயமா இருக்கு, யாரோ வந்துட்டாங்க. யாரும் வர மாட்டாங்க. எந்திரிங்க. இந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது. சார் நீங்க வேணாம் சார், எனக்கு பயமா இருக்கு, யாரோ வந்துட்டாங்க. யாரும் வர மாட்டாங்க. டோர் லாக் பண்ணிக்கலாம். டோர் லாக் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க வேணாம் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, யாரோ வந்துட்டாங்கன்னா. யாரும் வர மாட்டாங்க. சார் வேணாம் சார். சார் சார் நீங்க வேணாம் சார், யாரோ வந்துட்டாங்க. யாரும் வர மாட்டாங்க. டோர் லாக் பண்ணிக்கலாம். யாரும் வர மாட்டாங்க, ஒன்றும் தெரியாது. சார் நீங்க வேணாம் சார், பயமா இருக்கு சார். எதுக்கு பயப்படுறேன்? யாரும் வர மாட்டாங்க. ஏன் பயப்படுறீங்க? சார் சார் வேணாம் சார், பயமா இருக்கு சார். என்னமா பயம்? ஒன்றும் பயப்படல. இதுக்கு போய் பயந்துட்டு என்னமா இப்படி சொல்றேன்? நான் தான் படம் நடிக்கிறது சம்பந்தம் சொல்றேன்ல. சரி, எதுவும் பண்ணாட்டி பார்க்கவா செஞ்சுக்கிறேன். வாழக்குள்ள பார்க்கவா செஞ்சுக்கிறேன். சார் நீங்க பார்த்தா கம்முன்னு இருக்க மாட்டீங்க சார். அழகு முடிச்சு பார்த்துக்கிறேன். பார்த்தா என் மனசு கண்ட்ரோலாக இருக்கும். ஒன்றும் பண்ணல, பார்க்கவா செஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு டைம் தான் நான் பார்க்க தான் நான் வந்து அனுபவிக்க போறேன். நீ உள்ள போங்க, நான் பார்த்துட்டு செஞ்சுக்கிறேன். ப்ளீஸ், நான் பார்த்துட்டு ஒன்றுமே பண்ண மாட்டேன்.